ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரஷி செஞ்ச பழக சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் செம்மையாக இருக்கேன். ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் மட்டன் பாயா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் 2 கிராம்பு, 2 ஏலக்காய், சின்ன சைஸ் பட்டை, 1 டீஸ்பூன் ஜீரகம், சோம்பு 1/4 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், மல்லி புதினா, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2/2 டீஸ்பூன் மல்லித்தூள், கால் ஏற்கனவே அதில் வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, கரம் மசாலா எல்லாம் போட்டு எடுத்து வேக வச்சுருக்கேன். கால் சீக்கிரத்தில் வெந்துடாது, ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு காலை நல்லா 5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி குக்கர் வச்சுட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கேன். எண்ணெய் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அது தான் இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும் கால் சால்னாக்கு. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அது கொஞ்சம் நல்லா வெடித்ததுக்கப்புறம் ஜீரகம் ஆட் பண்ணிக்கணும். ஜீரகம் நல்லா வெடித்ததுக்கப்புறம் சோம்பு ஆட் பண்ணிக்கணும். அதோட பச்சை வாடை போகணும், அதுதான் மெயின். இல்லாட்டி அந்த கால் சால்னால இன்னும் அப்படியே அந்த வாடை வரும். ஸோ அதுக்கப்புறம் மிளகு ஆட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கணும். அதோட ராஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். ஓகே, ஸோ நல்லா வெடித்து நல்லா அதோட ராஸ்மெல்லும் போயாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கணும். வெங்காயம் ரொம்ப ப்ரௌன் கலரில் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு லைட்டாக வதங்கினா போதும், லைட்டாக எல்லோ கலரில் ஆனால் போதும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். இதுவும் அதே மாதிரி தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ராஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம வதக்குனா போதும், ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. பச்சை மிளகா ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ தக்காளியும் நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு மசாலா நல்லா வதக்கணும். ஏன்னா அதோட ராஸ்மெல் போனால் தான் ஃப்ளேவரே என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இது ரொம்ப ட்ரையாக இருக்குது. நம்ம கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கொஞ்சம் நம்ம வதக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வர அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கிக்கணும். இந்த மசாலாவோட ராஸ்மெல் எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டு ஓகே, ஸோ நல்லா வதக்கியாச்சு. அதோட ராஸ்மெல்லும் போயாச்சு. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி கால் வேக வச்சுருந்ததுலேயே நம்ம உப்பு ஆட் பண்ணியிருப்போம். ஸோ இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணால் போதும். நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கால் அந்த மிக்சர் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு லிட்டு போட்டு மூடிட்டு நான் ஒரு 10 விசில் விட்டுருக்கேன். டோட்டலாக 15 விசில் விட்டுருக்கேன். அப்போ தான் கால் நல்லா வேகும். ஓகே, ஸோ கால் நல்லா வெந்துச்சு. அதுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சுருக்கணும் அவசியம் இல்லை. கொஞ்சம் நேரம் லைட்டாக கொதி வந்தால் போதும். ஓகே, ஸோ கொதி வந்துருச்சு. நம்ம நான் மினிமம் 15 விசில் விட்டுருக்கேன். காலை பொறுத்தளவு ரொம்ப சீக்கிரத்தில் வெந்துடாது. நம்ம எவ்வளோ அளவு குக் பண்ணுறோமோ அவ்வளோ போல் சாஃப்டாக இருக்கும். ஓகே, ஸோ கொதித்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மல்லித்தலையை போட்டு கார்னிஷிங்க்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பார்க்க கொஞ்சம் நல்லா அழகாக இருக்கும். இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's signing off from செஞ்ச பழகு சேனல் ரஷி. Bye.